வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள் என்ற இந்த தொடரின் மூலமாக இறைவனுக்காக வேண்டி பகிரப்படுகின்ற இந்த செய்திகள் நமக்குள் பல தாக்கங்களை உண்டு பண்ணி அதை செயல் வடிவத்திலே நாம் மாற்றியிருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது இந்த வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்பொழுது ஹஜ்ஜி சீசன் முடிந்து சில மாதங்கள் முடியக்கூடிய ஒரு சூழல், கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. திடீரென்று ஒரு காட்சியை இன்றைக்கு லுஹருக்கு பிறகு பார்த்து கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது, கோபமாகவும் இருந்தது, வேதனையாகவும் இருந்தது. என்னன்னா, ஹஜ்ஜுக்கு ஒருத்தர் போகிறாரு. அவரை வாழ்த்தி பெரிய பேனர் ஒன்று வைத்திருக்கிறார்கள். கீழே பார்த்தால் ஒரு 12 நபர்களுடைய புகைப்படம். இவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றவருக்கு வாழ்த்துவதற்காக வேண்டி இந்த பேனரை வைத்தார்களா, அல்லது இந்த புகைப்படத்தை தங்களில் காட்டுக்கொள்வதற்காக வேண்டி வைத்தார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக அவங்களுடைய நோக்கம் அவங்க பப்ளிசிட்டி, அவங்கள 4 பேர் பார்க்குற மாதிரி பேனர் வைக்கணும். இது தேவையா? அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இறை இல்லத்தை நோக்கி ஹஜ்ஜு செல்லும் இவருடைய பயணம் இனிதாக, இவருடைய பயணம் ஏற்றுக்கொள்ள எல்லாமல்ல இறைவனிடத்திலே வேண்டுகிறோம் என்று ஒரு கிட்டத்தட்ட சகோதர சமயத்தவர்கள் தங்களுடைய விழாக்களுக்கு வைக்கின்ற அந்த பேனருக்கு இது எந்த வகையிலும் குறைத்தலாக இல்லை. எந்த வகையிலும் இதை நாம் ஒதுக்கிட முடியாது. ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. இது மார்க்கம் தடை செய்திருக்கிறது. இது எந்த வகையிலும் நன்மைக்குரிய செயலாக இல்லை என்பது மட்டுமல்ல, இது பாவத்திற்குரிய செயல், ஒரு வீண் விரயம் என்பதையும் புரிந்து கொள்வோம். இது போன்ற செயல்களை தவிர்ப்போம், இறை அருளை பெறுவோம், தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.